Hi, this is Sanjay Thanvi from KG Sarada Skill Academy, Coimbatore. Today, why we need to learn cloud computing and system networking. First, system networking. The system networking is the major role of playing in the IT companies. The system administrator are called as IT support team. Why they are calling as IT team? Means they are the backbone of every IT companies. Okay, what are the roles of the IT team? Means they are maintaining the systems, they are maintaining the servers, and they are maintaining the networks. All the things are managing by the IT team. First, the server administrator. What is the roles and responsibilities of the server administrator is the roles. அது எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா, ரோல்ஸ் ஒரு சிஸ்டமில் என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வரும், ஒரு சர்வர்ஸில் என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வரும், அதை எப்படி மேனேஜ் பண்ணுறது, ஒரு ஆக்டிவ் டைரக்டரினா என்ன, அதை எப்படி நம்ம மேனேஜ் பண்ணுறது, ஒரு ஆக்டிவ் டைரக்டரியில் என்னென்ன திங்ஸ்லாம் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஆக்டிவ் டைரக்டரினா என்ன அப்படின்னா, டு மேனேஜ் தி யூசர்ஸ். ஒரு யூசர்ஸ் ஒரு எம்ப்ளாயி உள்ளே வராங்க அப்படின்னா அவங்களுக்கு யூசர் கிரியேட் பண்ணுறதுல இருந்து அவங்க அந்த யூசர் எப்படி ஒர்க் பண்ணணும், எந்த சிஸ்டத்தில் ஒர்க் பண்ணணும், அவங்க என்னென்ன பாலிசிஸ் கொடுக்கணும், என்னென்ன ரைட்ஸ் அவங்களுக்கு இருக்குது, அவங்க என்னென்ன ஃபோல்டர் அவங்க ஆக்சஸ் பண்ண முடியும், ஸோ அவங்க டெஸ்க்டாப்ஸில் என்ன வரணும், அவங்க எதை கிளிக் பண்ணணும், எந்த ஃபோல்டரை கிளிக் பண்ணக்கூடாது, இது எல்லாமே ஆக்டிவ் டைரக்டரி மூலிமா நம்மளால் மேனேஜ் பண்ணிக்க நம்மளால் முடியும். அதே மாதிரி டிஎன்எஸ். ஒரு டிஎன்எஸ்னா என்ன, டிஎன்எஸ் எப்படி மேனேஜ் பண்ணுறது, இது எல்லாமே நாங்கள் ஒரு சிஸ்டம் அட்மினிஸ்ட்ரேட்டர் ரோலுக்கு நாங்கள் என்ன பண்ணிடுவோம் அப்படின்னா அவங்களுக்கு ட்ரைனிங் இங்கே நாங்கள் கொடுத்துருவோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நெட்வொர்க்கிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா நெட்வொர்க்கிங்கில் நம்ம என்னென்ன ட்ரைனிங் கொடுப்போம் அப்படின்னா ஒரு நெட்வொர்க் ஹோல் நெட்வொர்க்கை எப்படி நம்ம மேனேஜ் பண்ணுறது, ஈவன் சுவிட்சஸ்னால் என்ன, சுவிட்சஸ் எப்படி மெயின்டைன் பண்ணணும், அதுக்கப்புறம் ரவுட்டர்ஸ்னால் என்ன, ரவுட்டர்ஸ் எப்படி கான்ஃபிகர் பண்ணணும், எப்படி மெயின்டைன் பண்ணணும், அதுக்கப்புறம் ஃபயர்வால்ஸில் ரெண்டு இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா யூடிஎம் ஃபயர்வால்ஸ், இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா சிஸ்கோ ஃபயர்வால். இது ரெண்டையும் எப்படி கான்ஃபிகர் பண்ணுறது, எப்படி மேனேஜ் பண்ணுறது, ஒரு ட்ரபிள் ஷூட் வந்துச்சு அப்படின்னா எப்படி நம்ம அந்த ப்ராப்ளத்தை ட்ரபிள் ஷூட் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயத்தை எல்லாமே ஒரு நெட்வொர்க் அட்மினிஸ்ட்ரேட்டர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மேனேஜ் பண்ணுவாங்க. இங்கே நீங்கள் இந்த ட்ரைனிங் கோர்ஸ் வரதுனால நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த ஹோல் திங்ஸ்மே அவங்க எப்படி கான்ஃபிகர் பண்ணுறது, ஒரு நெட்வொர்க் எப்படி மெயின்டைன் பண்ணுறது, ஒரு நெட்வொர்க்கில் இருக்கிற டிவைசஸ் சுவிட்சஸ், ரவுட்டர்ஸ் அண்ட் ஃபயர்வால்ஸ், அப்புறம் பிபிஎன், இது எல்லாமே எப்படி கான்ஃபிகர் பண்ணுறது, எப்படி மெயின்டைன் பண்ணுறது, எப்படி ட்ரபிள் ஷூட் பண்ணுறது, இது எல்லா விஷயத்தையுமே நாங்கள் இங்கே சொல்லி கொடுத்துருவோம். அதுக்கப்புறம் இதெல்லாம் ட்ரபிள் ஷூட்டிங். ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாச்சும் ஒரு நெட்வொர்க்கில் இஷ்யூ வருது, ஒரு நெட்வொர்க்கில் ஃபார் எக்ஸாம்பிள் விபிஎன் கான்ஃபிகர் பண்ணியிருக்காங்க அப்படின்னா விபிஎனில் ப்ராப்ளம் வருது, ரவுட்டர்ஸ் கான்ஃபிகர் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ரவுட்டர்ஸில் ப்ராப்ளம் வருது, ஒரு லேட்டன்சி இருக்குது. ஸோ இது எல்லாத்தையுமே நாங்கள் இங்கே எப்படி மேனேஜ், அங்கே ஒரு ஐடி கம்பெனியில் மேனேஜ் பண்ணுவாங்க. அதை நாங்கள் இங்கே உங்களுக்கு ரியல் டைமில் நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா உங்களுக்கு எப்படி கான்ஃபிகர் பண்ணுறது, எப்படி ஒரு ப்ராப்ளத்தை ட்ரபிள் ஷூட் பண்ணுறது. ஃபார் லேட்டன்சி அதிகமாக இருக்குது, விபிஎன் கான்ஃபிகரேஷன் சொல்லி தருவோம். ஸோ விபிஎனில் என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வரும், அதை எப்படி நம்ம ரெக்டிஃபை பண்ணுறது, இது எல்லாமே நெட்வொர்க்கில் நாங்கள் இங்கே உங்களுக்கு ஆன் லைவ் செஷனில் நாங்கள் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருவோம். ஸோ நீங்கள் இந்த நெட்வொர்க் கோர்ஸ் படிக்கிறதுனால உங்களால் ஒரு சிஸ்டம் அட்மினாக போக முடியும், இல்லாட்டி ஒரு சர்வர் அட்மினாக போக முடியும். சிஸ்டம் அட்மினாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சிஸ்டம் இல்லாட்டி பார்த்தீங்க அப்படின்னா சர்வர்ஸை மேனேஜ் பண்ணுற மாதிரி ரோல் இருக்கும். அதே நீங்கள் ஒரு சர்வர் அட்மினிஸ்ட்ரேட்டராக போனீங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்டிவ் டைரக்டரி டிஎன்எஸ்ஸையும் நீங்கள் மெயின்டைன் பண்ணுற மாதிரி இருக்கும். அது ப்ராப்ளம்ஸ் ட்ரபிள் ஷூட் பண்ணுறது, இந்த மாதிரி ஒரு ரோல் உங்களுக்கு கிடைக்கும். அதேமாரி நீங்கள் ஒரு நெட்வொர்க் அட்மினாக போகிறீங்க அப்படின்னா நெட்வொர்க்கிங் இன்ஜினியரிங் நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா நீங்கள் ஒரு நெட்வொர்க்கை மேனேஜ் பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லாட்டி நீங்கள் என்ஓசி அட்மினிஸ்ட்ரேட்டர்னு நீங்கள் ஒரு ரோலுக்கு போகலாம். அப்போ உங்களுக்கு ஒரு நெட்வொர்க்ஸை மானிட்டரிங் பண்ணுறதுக்கான ரோல்ஸ்க்கு உங்களுக்கு ஜாப் கிடைக்கும். ஸோ இந்த கோர்ஸ்னால நீங்கள் எந்த ஐடி கம்பெனிஸ்க்கு வேணாலும் நீங்கள் ஒரு சர்வர் அட்மினாக போக முடியும், ஒரு நெட்வொர்க் அட்மினாக போக முடியும், இல்லாட்டி என்ஓசி அட்மினாக போக முடியும், இல்லாட்டி சிஸ்டம் அட்மின் ஆர் சர்வர் அட்மின், இந்த 4 ரோலில் நீங்கள் ஈஸியாக எந்த ரோலில் வேணாலும் நீங்கள் போய்க்க முடியும். இல்லை இந்த ரோல் இல்லாமல் இன்னும் எக்ஸ்ட்ரா ரோல்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸ்ட்ரா ரோல் என்னன்னு சொல்கிறேன் அப்படின்னா ஒரு ஐடி சப்போர்ட்டுக்கு போகலாம், இல்லாட்டி ஒரு இன்ஃப்ரா அட்மினாக போகலாம், இல்லாட்டி நீங்கள் ஒரு இது எல்லாமே சேர்ந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டெக் சப்போர்ட் அந்த மாதிரி ரோல் கூட உங்களால் போக முடியும். ஸோ எல்லா ஐடி கம்பெனிஸ்லையும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 5 ரோலும் கண்டிப்பாக ஆள் எடுப்பாங்க, கண்டிப்பாக ஒரு ரோல் ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. ஏன் அப்படின்னா ஆல்ரெடி நான் சொன்னேன், ஒரு ஐடி டீமோட பேக் போனே இந்த சிஸ்டம் அட்மினும் நெட்வொர்க் அட்மின் டீம் தான்.
அடுத்தது க்ளவுட் அட்மினிஸ்ட்ரேட்டர். இங்கே நீங்கள் என்னென்ன படிப்பீங்க அப்படின்னா வந்து க்ளவுடுனா என்ன, க்ளவுடில் நீங்கள் என்ன படிப்பீங்க அப்படின்னா AWS படிப்பீங்க. AWSல நீங்கள் என்ன படிப்பீங்க அப்படின்னா வந்து சொல்யூஷன் ஆர்கிடெக்டான ரோலுக்கு நீங்கள் படிப்பீங்க. எல்லாமே வந்து ஹேண்ட்ஸ் ஆன் ப்ராக்டிக்கல் செஷன்ஸ் தான் இங்கே இருக்கும். உங்களுக்கு ஒரு ஐடி கிரியேட் பண்ணி கொடுத்துட்டு நாங்களே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து டெமோ எக்ஸ்பெரிமெண்ட் கொடுப்போம். அதாவது ஒவ்வொரு திங்ஸாக நாங்கள் ஒவ்வொரு ரோல், ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இந்த க்ளவுடை நீங்கள் படிக்கிறதுக்கு உங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா வந்து சர்வர் நாலேஜ் இருக்கணும், ப்ளஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நெட்வொர்க் நாலேஜ் இருக்கணும். ஏன் அப்படின்னா ஒரு இன்ஃப்ராவை தான் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்து இந்த க்ளவுடில் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. இந்த க்ளவுடில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுனால உங்களுக்கு என்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்னா ஸ்கேலபிள், ஆஸ் பே ஆஸ் யூ கோ. இதே வந்து நெட்வொர்க் அட்மினா ஒரு சர்வர் அட்மினா போனீங்க அப்படின்னா சர்வர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கலாக இருக்கும். அதை மெயின்டைன் பண்ணுறதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு ரோலுக்கு ஒரு சர்வர் அட்மினோ ஒரு நெட்வொர்க் அட்மினோ எடுத்திருப்பாங்க. இந்த இன்ஃப்ராவை வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து க்ளவுடில் கொண்டு போகிறதுனால உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா வந்து காஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கம்மியாகும். அதே மாதிரி ஸ்கேலபிலிட்டி இருக்கும். ஸோ நீங்கள் எப்போ வேணாலும் நீங்கள் என்ன பண்ணிக்க முடியும் அப்படின்னா இப்போ வந்து கெப்பாசிட்டிக்கு ஏற்ற மாதிரி உங்களால் ஒரு சர்வர்ஸை உங்களால் எக்ஸ்டெண்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் ஏதோ ஒரு ரிசோர்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணணும், ரேமை இன்க்ரீஸ் பண்ணணும், ஸோ ப்ராசஸரை இன்க்ரீஸ் பண்ணணும்னா கூட உங்களால் க்ளவுடில் இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி வந்து காஸ்ட் மீன்ஸ் ஒரு சர்வர் வந்து நீங்கள் 15 lakhs to 60 lakhs வரைக்கும் நீங்கள் போட்டு பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அது வந்து இங்கே எப்படி இருக்கும் அப்படின்னா ஆஸ் பே யூ கோ. அதாவது நம்ம எவ்வளோ பே பண்ணுறோமோ அந்தளவுக்கு, நம்ம எவ்வளோ யூஸ் பண்ணுறோமோ அந்தளவுக்கு நம்ம என்ன பண்ணிக்கிட்டா போதும், பே பண்ணிட்டா போதும். இதோட பெனிஃபிட்ஸ் வந்து க்ளவுடில் இருக்குது. அதுமாதிரி பார்த்தீங்க அப்படின்னா வந்து லொக்கேஷன்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சர்வர் ஆன் ப்ரெமிசஸ் இருக்குது அப்படின்னா அந்த சர்வர் எங்கே இருக்கும் அப்படின்னா கோயம்புத்தூரில் இருக்குது அப்படின்னா ஒரு கிளைண்ட் யூஎஸில் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு ஆக்சஸ் பண்ணும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நெட்வொர்க் வந்து உங்களுக்கு கொஞ்சம் லேட்டன்சி அதிகமாக இருக்கும். இதே நம்ம வந்து ஒரு கிளைண்ட் நம்மளோட சர்வர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா யூஎஸ்லேயே நம்ம வந்து யூஎஸ் லொக்கேஷனில் நம்ம சர்வரை இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா யூஎஸ் கிளைண்ட் வந்து ஈஸியாக ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து என்ன அப்படின்னா ஆடட் பெனிஃபிட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு க்ளவுடில் இருக்குது. ஸோ க்ளவுடோட நம்ம இங்கே என்ன ரோல் பார்த்தீங்க அப்படின்னா சொல்யூஷன் ஆர்கிடெக்ட்னா என்ன அப்படின்னா வந்து டு இம்ப்ளிமெண்ட் தி இன்ஃப்ரா இன் தி க்ளவுட். ஸோ இங்கே லோக்கல் ஆன் ப்ரெமிசஸில் உங்களுக்கு எப்படி செக்யூரிட்டி இருக்கோ அதே மாதிரியே வந்து க்ளவுட்லேயும் வந்து உங்களுக்கு செக்யூர்டாக இருக்கும். நீங்கள் க்ளவுட்ல இங்கே என்னென்ன படிப்பீங்க அப்படின்னா வந்து EC2 படிப்பீங்க, S3 படிப்பீங்க, VPC படிப்பீங்க, லோட் பேலன்ஸ் படிப்பீங்க, அடுத்தது நீங்கள் ரவுட் 53 படிப்பீங்க, அடுத்து RDS ரிலேஷனல் டேட்டாபேஸ் படிப்பீங்க, அதுக்கப்புறம் IAM ஃபர்ஸ்ட் செக்யூரிட்டி ரீசன்ஸ்க்காக வந்து நீங்கள் இங்கே IAM படிப்பீங்க. இது எல்லாமே வந்து நாங்கள் இங்கே க்ளவுட் இன்ஃப்ரா AWS சொல்யூஷன் ஆர்கிடெக்டில் நீங்கள் படிப்பீங்க. இதனால் உங்களுக்கு என்னென்ன ரோல்ஸ் கிடைக்கும் அப்படின்னா வந்து ஒரு க்ளவுட் அட்மினிஸ்ட்ரேட்டர் ரோல் கிடைக்கும், இல்லாட்டி சைட் இன்ஜினியர் ரோல் கிடைக்கும். ஒரு க்ளவுட் அட்மினிஸ்ட்ரேட்டர் ரோல்ஸ்க்கு நீங்கள் இங்கே போவீங்க. சரியா? இப்போது நீங்கள் இங்கே இந்த கோர்ஸ் வந்து நீங்கள் படிக்கிறதுனால உங்களுக்கு சர்வர்ஸ் நாங்கள் சொல்லித்தருவோம், ப்ளஸ் வந்து நெட்வொர்க்கிங் சொல்லித்தருவோம். அதுமாரி நீங்கள் இந்த க்ளவுட் படிக்கணும் அப்படின்னா வந்து சொல்யூஷன் ஆர்கிடெக்ட் படிக்கணும் அப்படின்னா உங்களுக்கு லினக்ஸ்க்கான நாலேஜ் தேவைப்படும். ஸோ இங்கே லினக்ஸ் பேசிக்ஸ்லேருந்து நம்ம வந்து ஒரு ஹை லெவல் ஆஃப் லினக்ஸ் கமெண்ட்ஸ் வரைக்கும் உங்களுக்கு நாங்கள் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணிடுவோம். இது எல்லாமே உங்களுக்கு நாங்கள் 4 to 5 weeks உங்களுக்கு நாங்கள் ட்ரைனிங் கொடுத்துட்டு பிளேஸ்மெண்ட்ஸ்க்கான சப்போர்ட்ஸும் உங்களுக்கு கொடுத்துருவோம். ஸோ நீங்கள் ஈஸியாக வந்து இந்த 6 weeks கோர்ஸ் எடுத்துகிட்டு உங்களால் வந்து உங்கள் கேரியரை நெக்ஸ்ட் லெவலில் ஒரு சர்வர் அட்மினாவோ ஒரு லினக்ஸ் அட்மினாவோ நெட்வொர்க் அட்மினாவோ ஒரு க்ளவுட் அட்மினாவோ உங்களை நெக்ஸ்ட் லெவலுக்கு நீங்கள் அப்கிரேட் பண்ணிக்க முடியும். இந்த கோர்ஸ் நீங்கள் வெளியே இந்த கோர்ஸ் ஃபீஸ் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வந்து எல்லா பக்கம் நீங்கள் வேணால் விசாரிச்சு பாருங்கள், 50 to 60,000 இல்லாமல் இந்த கோர்ஸ் வந்து உங்களால் படிக்க முடியாது. நாங்கள் கேஜி சாரதா ஸ்கில் அகாடமியில் இந்த கோர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா வந்து 50% ஆஃபரில் 50% ஸ்காலர்ஷிப்பில் உங்களுக்கு வித் சர்டிஃபிகேட், எங்களுடைய ஓன் சர்டிஃபிகேட் நாங்கள் ப்ரொவைட் பண்ணிடுவோம். ஓன் சர்டிஃபிகேட் ப்ளஸ் வந்து கோர்ஸ் ஃபீஸ் எல்லாமே சேர்த்து உங்களுக்கு 17,500 நாங்கள் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். மேலும் இதை பற்றின டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக நீங்கள் கீழே ரன் ஆகிட்டு இருக்கிற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள்.